அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்.எஸ்.கே. பிரியா. பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் திருமணமானவுடனே தனியாக இருக்கணும், தனி குடித்தனம் போகணும் அப்படின்னு சொல்லி அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள். இது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டாக்குகின்றது. அந்த பெண் திருமணமான பெண் திருமணமாகி ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் அந்த புகுந்த வீட்டில் இருக்க முடிகின்றது. அதன் பின்பு ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த சூழல் அங்கு வாழ முடியாமல் தான் தனியாக கணவன் மனைவி மட்டும் இருந்தால் நன்றாக இருக்கும், பிரச்சனைகள் வராது என்று தனியாக இருக்க விரும்புகிறார்கள். அப்படி தனியாக இருக்கும் பெண்களுக்கும் அந்த புதுமண தம்பதிகளுக்கு பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. கணவன் மனைவி இடையே பல முரண்பாடான செயல்களும் நடத்தைகளும் வருவதால் அந்த அன்பு, கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது. இவர்கள் பெற்றோர் வீட்டில் இல்லாமல் தனிமையில் இருந்தாலுமே இவர்களினால் சந்தோஷ உணர்வுகளை எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. தான் நினைத்தது போல் வாழ்க்கை இல்லை என்று பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அந்த சூழலில் வாழும் பொழுது பல சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. இதனால் அதிகமான முரண்பாடுகள் எதிர்கொள்கிறார்கள். இப்போது தனியாக இருக்கக்கூடிய திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு சென்று அங்கிருந்து தனியாக வேலை நிமித்தமாகவோ இல்லை தனியாக இருந்தால் நல்லா இருக்கும் என்று தனி குடித்தனம் போகும் பொழுதோ அவர்கள் அங்கும் போய் கணவன் மனைவியிடையே பல பிரச்சனைகளும் தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை, சண்டை வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா பல உளவியல் பகுப்பாய்வில் கண்டறிந்த உண்மை, இவர்களுக்குள் இருக்கும் எண்ணத்தின் அடிப்படையில் தான் இவர்களின் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். இப்பொழுது அந்த புதுமண தம்பதிகள் தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கணவன் வீட்டிலிருந்து கூப்பிடுவார்கள். ஏன் மருமகள் என்ன செய்கிறாள் அப்படி என்று தன் மகனிடம் கேட்பார்கள். மகன் யதார்த்தமான பல செயல்களை சொல்லும் பொழுது உடனே மனைவி என்பவள் சண்டை பிடிக்க ஆரம்பித்து விடுகிறாள். ஏன் இப்படியெல்லாம் சொன்னீங்க, நான் என்ன சும்மாவாக இருந்தேன், இது செஞ்சனல்ல அது செஞ்சனல்ல அப்படின்னு சொல்லி, நான் என்ன வேலை இல்லாமல் சும்மா உட்காண்ட்ருக்கேன்னா, நானும் வேலைக்கு போகிறேன், நானும் செய்கிறேன் அப்படின்னு பல காரணங்களை சொல்லி ஒரு விதண்டாவாதம் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் அந்த கணவன் மனைவியாக இருக்கும் அந்த மனைவி உடைய பெற்றோர் வீட்டிலிருந்து ஃபோன் வந்தால் அந்த பெண்ணினுடைய செயல்பாட்டில் ஒரு சிறு மாறுபாடுகள் ஏற்படும் பொழுது கணவனுக்கு பல எதிர்ப்புகள் அங்கு வருகின்றது. நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது, எனக்கு எந்தவித சப்போர்ட்டும் இல்லைன்னு சொல்லி கணவனிடம் எதிர்பார்ப்பும் அந்த எதிர்வாதமும் அதிகமாகிறது. உடனே கணவன் சொல்லுவார், உன் வீட்டிலிருந்து ஃபோன் வந்தாலே நீ இப்படி தான் டென்ஷன் ஆகிற, அதனால் நம்ம 2 பேர் பிரிந்து கொள்வது தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு விவாகரத்து அளவுக்கு கூட, டைவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல்பாட்டுக்கு கூட தள்ளப்படுகிறார்கள். இவர்கள் திருமணமாகி மாமியார் வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, பெற்றோர்கள் வீட்டிற்கு சென்றாலும் அங்கும் பிரச்சனை, தனியாக இருந்தாலும் பிரச்சனை. அப்பொழுது இந்த செயல்பாட்டில் கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவில் ஏற்படும் பாதிப்புகள், புரிந்து கொள்ளும் தன்மை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை, இது போன்ற பல செயல்பாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இவர்களை மேலும் மேலும் சிறு சிறு விஷயத்துக்கு கூட சண்டை பிடித்து கொள்வார்கள். உதாரணத்துக்கு அது ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா எல்லாமே நானே செய்ய வேண்டியது இருக்குதுன்னு டென்ஷன் ஆவாங்க. எதுக்கு எடுத்தாலும் நீ எந்த வித ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும். எல்லாமே நானே செய்யணுமா, நீயும் சம்பாதிக்கிறேன் நானும் சம்பாதிக்கிறேன், ஆளுக்கு பாதி செய்வோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரச்சனை கிரியேட் ஆகும். இப்படி ஒவ்வொரு செயலிலுமே ஒரு வீக் ஆஃப் வருதுன்னா, நான் சொன்ன இடத்துக்கு போகணும், இல்லை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போக முடியாது இப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வரும். அதாவது கணவன் அப்படிங்கிற வீட்டில்
கணவர் அப்படிங்கிற வீட்டில் ஏதாவது விசேஷத்துக்கு கூப்பிட்டா, நான் ஏன் அங்கெல்லாம் வரணும், நான்லாம் வரல, எனக்கு வேலை இருக்குது அப்படிம்பாங்க. இதே பெண் வந்து பெண் வீட்டில் விசேஷம்னா உடனே போயிடுவாங்க. அப்போ கணவன் வந்து ஒரு விதண்டாவாதம் வரும். நீ மட்டும் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வர, எங்கள் வீட்டுக்கு விசேஷத்துக்கு வரல, நீ வேணும்னே பண்ணுற அப்படின்னு சொல்லி முரண்பாடான பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அப்போது இந்த திருமணத்திற்கு பின் ஒரு கணவன் மனைவி தனியாக இருக்கிறார்களா, இல்லை புகுந்த வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கிறார்களா, அந்த பிரச்சனைகளை ஏன் இவ்வாறு வருகிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இவர்கள் இணக்கமாக இணைந்து குடும்ப நலம் பெறுவதற்கான எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்வியல் மேம்பாட்டில் ஃபேமிலி வெல்னஸ் தெரப்பி அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் சைக்கோ தெரப்பி கொடுத்துட்டு வருகின்றோம். அப்போது இவர்களினுடைய மன இயக்கம், வாழ்ந்த விதம், அதாவது பெண் வீட்டில் பெண் வாழ்ந்ததும் ஆண் வீட்டில் அந்த ஆண்மகன் வாழ்ந்ததும் இரண்டிற்கும் உள்ள இவர்கள் இருவரும் இணையும் பொழுது இவர்கள் இரண்டு குடும்பத்திற்கும் உள்ள குடும்ப கலாச்சாரம், இது போன்ற பல பாதிப்புகள் இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமலும், நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்ற எண்ணத்திலும் செயல்படும் பொழுது அனுதினமும் ஒவ்வொரு பிரச்சனைகள் கிரியேட் ஆகுது. இதுதான் டைவர்ஸ் வரைக்கும் சென்று விடுகிறது. இது போன்ற குடும்பவியல் பிரச்சனைகளுக்கு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஃபேமிலி வெல்னஸ் தெரப்பி அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் கைடன்ஸ் மூலியமாக இவங்க குடும்பத்தில் நலம் பெறுவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகிறோம். இது வந்து ஒரு நாள் 2 நாள் அட்வைஸ் பண்ணுறதோ, ஏடிஎம் மெத்தடு, நோ அட்வைஸ், நோ டுட்டோரியல், நோ மெடிஷன். இவங்களுக்கு குடும்பத்தில் இருப்பவங்க வந்து கூப்பிட்டு, ஏன் இப்படி நடந்துக்கிறேன், இதுங்கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா அப்படின்னா மனைவிக்கு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கணவனுக்கு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் இப்படி தான் இருக்குது, பின்னாடி சரியாகும் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இன்னொரு கேட்டகரி, இப்படியெல்லாம் இதுக்கு நீ கஷ்டப்படணும், நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையா, வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு போட்டு வந்துரு இப்படின்னு ஒரு உறவினர்கள் சொல்லலாம். இப்படி பல குழப்பங்கள் இருக்கும் பொழுது அட்வைஸோ ஆறுதலோ இவங்களுக்கு செயல்படாது. இவங்க மன இயக்கத்தில் ஏற்பட்ட அந்த பதிவினை கண்டறிந்து ரியாலிட்டி, இப்போ ப்ரெசண்ட்டுக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் கொடுப்பதன் மூலமாக இவர்களை இணைந்து வாழ வைக்க முடியும், இயல்பான வாழ்க்கையை வாழ வைக்க முடியும். இது போன்ற பாதிப்புகள் அடுத்த ஜென்ரேஷன், அதாவது டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது போகாமல் தடுத்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து இயல்பான சமூகத்தோடு இணைந்து வாழ வழிவகுக்க முடியும். இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஃபேமிலி வெல்னஸ் தெரப்பி, சைக்கோ தெரப்பி மூலயமாக உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்.